சமீப காலத்தில் இலங்கையை தாக்கிய பெருவெள்ளம் நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. 4,48,817 குடும்பங்களைச் சேர்ந்த 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல. அவற்றுக்கு பின்னால் வீடுகளை இழந்த குடும்பங்கள், வாழ்வாதாரங்களை இழந்த தொழிலாளர்கள், பள்ளி புத்தகங்களை இழந்த குழந்தைகள், முதியோர்களின் வலி, நோயாளிகளின் துயரம் என ஒரு முழு சமூக பேரழிவு மறைந்திருக்கிறது. மழை இன்னும் முழுமையாக ஓயவில்லை. அரசாங்கம் தொடர்ச்சியாக எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இயற்கையின் கோபத்துக்கிடையிலும் ஒரு வலிமையான மனிதநேய எழுச்சி நாடெங்கும் உருவாகியுள்ளது. இந்த வெள்ள அனர்த்தத்தின் பின்னணியில் முழு நாட்டிலும் தன்னார்வ சேவைகளின் அபூர்வ எழுச்சி காணப்படுகிறது. இளைஞர்களும் இளம் பெண்களும் மீட்பு குழுக்களும் கிராமம் கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி சென்றனர். பண உதவிகளோடு மட்டுமல்லாமல் மனநல ஆதரவு, உடல் உழைப்பு, குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் பராமரிப்பு என அனைத்து நிலைகளிலும் தன்னார்வ சேவை விரிந்தது. இந்த பேரிடர் இலங்கை ஒரு தேசமாக மட்டுமல்ல, ஒரு பெரிய குடும்பமாக ஒன்றிணையும் தருணமாக மாறியதை உலகிற்கு எடுத்து காட்டியது. அனர்த்தத்தின் போது இரத்த வங்கிகளில் ஏற்பட்ட தட்டுப்பாடு இந்த மனிதநேயத்தின் மற்றொரு முகத்தை வெளிப்படுத்தியது. மக்கள் எந்த அழைப்பும் இல்லாமல் தாமாகவே வரிசைகளில் நின்று இரத்த தானம் செய்தனர். 3 நாட்களுக்குள் 20,000க்கும் மேற்பட்ட இரத்த தானங்கள் சேகரிக்கப்பட்டன. நாளொன்றுக்கு 1,500 அளவில் தேவை இருந்த நிலையில் அதை விட பல மடங்கு அதிக அளவு இரத்தம் சேமிக்கப்பட்டது. தேசிய இரத்த வங்கியின் தற்போதைய கையிருப்பு அடுத்த 15 நாட்களுக்கு போதுமானது என அறிவிக்கப்பட்டது. இது சமூக பொறுப்புணர்வின் உயர்ந்த நிலையை காட்டும் வரலாற்று தருணமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார இழப்பு 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மனித உயிரிழப்புகளின் வலி எந்த பொருளாதார கணக்கிலும் அடங்காதது. பெரும்பாலான குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மீள்குடியேற்றம், சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட அடிக்கோடுகளின் சீரமைப்பு பணிகள் தேசிய முதன்மை திட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் இலங்கை தனியாக விடப்படவில்லை. சர்வதேச சமூகத்தின் ஆதரவு அபூர்வமான அளவில் குவிந்துள்ளது. இந்தியா தன்னுடைய சொந்த நாட்டில் பேரழிவு ஏற்பட்டது போல் உணர்ந்து தொடர்ச்சியான மருத்துவ மீட்பு உதவிகளை வழங்கி வருகிறது. ஆபரேஷன் சாகர் பந்து எனப்படும் இந்தியாவின் மீட்பு நடவடிக்கை இலங்கை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதியப்படும் ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் மீட்பு அணிகள் ஹெலிகாப்டர்கள் உதவி பொருட்களுடன் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளது. மாலைத்தீவு $50,000, வேறாக மக்கள் சேகரித்துள்ள 1 மில்லியன், நேபாளம் $2 லட்சம், ஆஸ்திரேலியா $1 மில்லியன், ஐக்கிய அரபு அமீரகம் C-17 ராணுவ விமானங்களில் 4 முறை பெருமளவிலான நிவாரண பொருட்களை அனுப்பியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து 2 C-130 விமானங்கள் தொடர்ச்சியாக வரவுள்ளன. சுவிட்சர்லாந்து மீட்பு அணியையும் அனுப்புகிறது. இதனுடன் சேர்ந்து சுமார் 70 நாடுகள் நிதி, மனிதவளம், நிவாரண பொருட்கள் ஆகியவற்றை இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் 2 மில்லியன் நிதி உதவியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த அளவிலான சர்வதேச நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு அரசியல் மறைநிலை காரணமும் தெளிவாக தெரிகிறது. தற்போதைய நிர்வாகத்தின் மீது உருவாகியுள்ள நம்பிக்கையே இந்த உதவிகள் அரசின் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வருவதற்கான அடிப்படை காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுர மீதான உலக நம்பிக்கை இவர் மூலமாக அனுப்பப்படும் உதவிகள் உரிய மக்களிடம் சென்றடையும் என்ற தெளிவான நம்பிக்கையாக மாறியுள்ளது. வழக்கமாக வெளிநாட்டு நிதி உதவிகள் தனிநபர் கணக்குகளுக்கு செல்லும் சூழல் இருந்த நிலையில் இம்முறை அரசின் வங்கி கணக்குகளுக்கே அவை நேரடியாக அனுப்பப்படுவது ஊழல் அற்ற நிர்வாகம் மீது உருவான சர்வதேச ஒப்புதலின் பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மக்களுக்கு என அனுப்பப்பட்ட உதவி பொருட்கள் களஞ்சியங்களில் அடுக்கி வைக்கப்பட்டு காலாவதி திகதி முடிந்த பின்னரே வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் அரச அதிகாரிகள்
மற்றும் அமைச்சர்கள் மீது விழுந்த கடும் விமர்சனங்கள் ஆகியவை பொதுமக்களின் நினைவில் இன்னும் புழுங்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த ஒப்பீட்டில்தான் இன்றைய நிர்வாகத்தின் மீது உருவான சர்வதேச நன்மதிப்பு வலுவாக புரிய வருகிறது. ஒரு நாட்டில் ஊழல் இல்லாத நிர்வாகம் ஆழமாக வேரூன்றினால் உலக நாடுகள் அதை விரும்பும். உதவிகள் குவியும். அரசியல் பொருளாதார நம்பிக்கைகள் உருவாகும் என்பதற்கான நடைமுறை உதாரணமாகவே இன்றைய சூழலை அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி திட்டங்களை கணிசமாக விரிவுபடுத்தியுள்ளது. உலர் உணவு கொடுப்பனவு ரூபாய் 2100 ரூபாய் 10,500 உயர்த்தப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாராந்த நிதி உதவி ரூபாய் 1,800 3,600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை சுத்தம் செய்ய வழங்கப்படும் தொகை 10,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் 25,000 கல்வி உதவி வழங்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூடுதல் மகப்பொல கொடுப்பனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றம், சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேசிய முன்னுரிமையாகும் என பிரதமர் அரினி அமரசூரிய அறிவித்துள்ளார். இந்த இயற்கை பேரழிவு இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக உணர்வு பூர்வமாகவும் கடுமையாக அசைத்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இது நாட்டின் உண்மையான வலிமையையும் உலகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது. இனம், மதம், மொழி, அரசியல் வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர். சர்வதேச நம்பிக்கையும் உள்நாட்டு மனிதநேயமும் இணையும் இந்த தருணம் இலங்கை மீண்டும் எழுவதற்கான அடித்தளமாக மாறியுள்ளது. இது ஒரு அரசாங்கத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் மனித இதயம் மீண்டும் துடிக்க தொடங்கியதற்கான அடையாளம்.